ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முன்னிட்டு எந்தெந்த ஸ்டார் ரைடர்ஸ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மேக்ஸிமம் ஸ்டார் ரைடர்ஸை டீம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். நிறைய சர்ப்ரைசஸ் மேபி உங்களுக்கு இந்த வீடியோல காத்துட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட ஒரு வீடியோ தான். ஸ்டார் ரைடர்ஸ், அதாவது டாப் ரைடர்ஸ் வந்து யாரையெல்லாம் டீம்ஸ் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அண்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், நான் இங்க ஸ்டார் ரைடர்ஸா, அதாவது டாப் ரைடர்ஸா யாரையெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் பாயிண்ட்ஸ்ல டாப்ல இருக்கிற டாப் 15ல இருக்கிற ரைடர்ஸ் தான் மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இவங்களோட நிலைமை என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவா இருக்க போது. கண்டிப்பா நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய பிளேயர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபி யோதாஸோட ஸ்டார் ரைடரா இருக்கிற பரத்வுடா. ஆக்சுவலி இங்க 2 ஸ்டார் ரைடர்ஸ் இருக்காங்க, சுரேந்தர் கில் அண்ட் பரத்வுடா. 2 பேரையும் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் நான் சுரேந்தர் கில்லை பத்தி நிறைய பேசியிருக்கேன். இப்ப பரத்வுடா பத்தி பேசணும் அப்படின்னா பரத்வுடா ஒரு டாலான ஒரு நல்ல ரைடர் தான். அண்ட் சீசன் 11லயும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு தான். பட் யூபி யோதாஸ் கிட்டே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களோட யுவா யோதாஸ்லயும் நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ போத் பரத்தோட அண்ட் சுரேந்தர் கில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா யூ மும்பாவோட ஸ்டார் ரைடர்னு சொல்லலாம். ஸ்டார் ரைடர்னு இவர் எடுத்துக்க முடியாது, பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்கறது கிடையாது. பட் இப்போதைக்கு அவர் தான் மஞ்சித் தாகியா தமிழ் தலைவாசல் கூட ஆடி இருக்காரு, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல அவர் என்ட்ரி ஆன சமயத்துல செம்ம ரைடரா இருந்தாரு. இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ரைடரா தான் இருந்திருந்தாரு. பட் மஞ்சித் தாகியாவோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்பவே டிப்பா இருக்கு. அண்ட் யூ மும்பா கிட்ட நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது பேக்கப். சோ அவங்களெல்லாம் ரீடைன் பண்ண தான் பார்ப்பாங்க. மஞ்சிதை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டே பிடிச்சிருக்காரு அவரோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறமா விகாஷ் கண்டோலா ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஒரு காலகட்டத்திலாம் விகாஷ் கண்டோலா எப்பேற்பட்ட பிளேயர் தெரியுமா? ஹரியானா ஸ்டீலர்ஸ்னு சொன்னீங்கன்னாவே விகாஷ் கண்டோலா தான் பல பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். யாராச்சும் இப்போ வந்து பிகேஎல் பார்க்காம இருந்து முன்னாடி பார்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயர் விகாஷ் கண்டோலா. அதுக்கப்புறமா பெங்களூரு புல்ஸ் போனாரு, பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு பிகேஎல் சீசன் 11ல நம்பி எடுத்தாங்க. அர்ஜுன் தேஷ்வாலுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சாங்க. வாய்ப்புகள்லாம் கொடுக்காம கிடையாது. ஆக்சுவலி ஆரம்பத்தில் இவரை வச்சுதான் ஓப்பனே பண்ணாங்க ஜேபிபி. பட் பர்ஃபார்மன்ஸ் அந்த டீமுக்கு இவரால் கொடுக்க முடியல, அப்படியே டிராப் பண்ணாங்க, பெஞ்ச் பண்ணாங்க. ஸ்குவாட்ல இருந்து இப்ப வெளியே எடுக்க போறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். பிகேஎல் சீசன் 12க்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல விகாஷ் கண்டோலா இருக்க மாட்டாரு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் வந்துருச்சு. அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசை சேர்ந்த சச்சின் தன்வர். இவரை பத்தி நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். அது தமிழ் தலைவாஸ் வீடியோவோ தமிழ் தலைவாஸ் ரைடர் வீடியோவோ எல்லா வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ற ஒரு விஷயம், சச்சின் தன்வரை தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எஸ், அவரோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கறதா ஒரு காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாம மேபி ஃபார்ம் வந்து அவருக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு காரணமா அவர்கிட்ட இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாசல பர்ஸ்ல வந்து பாதி அமௌண்ட் கிட்ட அவர் வந்து புடிச்சு வச்சிருக்காரு. அப்படிங்கும் போது சச்சின் தன்வரை ரிலீஸ் பண்றது மட்டும் தான் தமிழ் தலைவாசுக்கு இருக்கிற ஒரே வழி. அண்ட் ஆல்சோ சஞ்சீவ் பலியானும் அவ்வளவா சச்சினை நம்ப மாட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது. மேபி கம்மியான அமௌண்ட் கிடைச்சாருன்னா எஃப்எம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரீசெண்டா டொமஸ்டிக்ல போயிட்டு தன்னோட ஃபார்மை கெயின் பண்ண நினைச்சிருக்காரு. பட் அந்த அளவுக்கு சச்சினோட பழைய ஃபார்ம் இப்ப கிடையாது. இன்ஃபேக்ட் சச்சின் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ற ஆள்லாம் கிடையாது. ஆவரேஜா 10 பாயிண்ட் 9 பாயிண்ட் அப்படி ஸ்கோர் பண்ற ஒருத்தர் தான். பட் அதுவே டிப் ஆகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ சச்சின் தன்வர் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இதை நான் பல வீடியோலயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா டபாங் டெல்லி கேஸ்ல இருக்கிற நவீன் குமார் கோயத். சோ நவீன் குமார் கோயத் ரிலீஸ் ஆவாரா, ரீடைன் ஆவாரா இப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். நவீனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் 10 பாஷா. பட் கடைசி ஒரு சில சீசன்களா இன்ஜுரி அப்படிங்கறது அவரை பெருசா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சீசன்ல அவரால் ஆட முடியாம வெளியே போற அளவுக்கு அவருக்கு அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது பிரச்சனையா இருந்துச்சு. அண்ட் அவர் வெளியே போன சமயத்துல அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆஷு மாலிக் அப்படிங்கிற ஒரு தரமான ரைடர் வந்து இறங்கிட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்போ நவீன்குமாருக்கான வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா டபாங் டெல்லி கேஸ்ல கம்மியாச்சு. சோ பிகேஎல் சீசன் 11ல என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரையும் கேப்டனா போட்டு பார்த்தாங்க. டபாங் டெல்லி கேசி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபேக்ட் கொடுத்திருந்தாங்க. பட் அந்த சீசன் 11லயும் நவீனுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போயிட்டாரு. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நவீன்குமார் கோயத்துக்கு வந்து
போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஃபார்முமே கொஞ்சம் டிப்பா இருக்கு ஆஃப்டர் திஸ் இன்ஜுரி. இதெல்லாம் பார்க்கும்போது தபான் டெல்லிகேசி நவீன்குமார் கோயத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் நான் முன்னாடி ஒரு வீடியோல தபான் டெல்லிகேசி பத்தி வீடியோ போட்டிருந்தேன், நீங்க இன்னும் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், ஜோகிந்தர் நர்வால் ஒரு கோச்சா ஹெட் கோச்சா டெல்லியில வந்து நீடிச்சாருன்னா நவீன் இருப்பாரு, இல்லாட்டி நவீன் வெளியே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து விருப்பப்படுறது ஆஷு மாலிக்கை தக்க வச்சுட்டு நவீனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் நவீனுமே ஆக்ஷனுக்கு வரதுக்கு விருப்பப்படுறாருன்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் NYPயா உள்ள வந்து ஒரே டீம் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரிலீஸ் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா நடந்த சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி நடந்த நேஷனல் கேம்ஸா இருக்கட்டும், ஏன் இப்போ அவங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்த போலீஸ் டோர்னமெண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தலைவன் சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணிட்டே இருக்காரு. அர்ஜுன் தேஷ்வாலோட ஃபார்ம் மேல எந்த ஒரு குறையுமே கிடையாது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் பிளேயர்ஸை சூப்பரா பாத்துக்கிற ஒரு பிரான்சைஸ். அப்படி இருக்கிறப்போ அர்ஜுன் தேஷ்வால் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது 50-50 சான்ஸ் தான். அந்த 50 சான்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சீவ் பலியான் வந்து அவரோட அர்ஜுன் தேஷ்வாலோட ஃபேவரட் கோச் சஞ்சீவ் பலியான் வந்து இப்போதைக்கு தமிழ் தலைவாசோட கோச்சா வந்துட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்போ தன்னோட சிஷியனை தன்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டுக்க நினைப்பாரு சஞ்சீவ் பலியான். மேபி அர்ஜுன் தேஷ்வால் ஆக்ஷனுக்குள்ள வரலாம், வந்து நம்மளோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம்னு கூட நினைக்கலாம். சோ இந்த மாதிரியான காரணங்களால 50-50 சான்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் ரிலீஸ் ஆகிறதுக்கு. மேக்சிமம் ரிலீஸ் ஆயிடுவார்னு கூட சொல்றாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட பவன் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆக்ஷன் ரெக்கார்டை உடைக்கக்கூடிய ஒருத்தர் தான். பட் லாஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு ஆக்ஷன்ல அமௌண்ட் போல, அது மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். பட் அவரை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மி தான். அண்ட் அது மட்டும் இல்லாம தெலுங்கு டைட்டன்ஸ் திரும்ப அவர் எடுத்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸா நான் பார்த்தேன். பட் எடுத்தாங்க, அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா எஸ் கொடுத்தாரு. அந்த டீம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடைசி 5 சீசன் கொடுக்காத பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் கொடுத்தாங்க. அதுல பவனோட கான்ட்ரிபியூஷனும் கண்டிப்பா சூப்பராகவே இருந்திருக்கு. பட் எனக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த முறையும் பவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. அண்ட் ஆல்சோ பவனே வேற டீமுக்கு போக விரும்புறதா நான் கேள்விப்பட்டேன். சோ பவன் ஷெராவத் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகப்படுவார் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்து, அதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங், பெங்கால் வாரியர்ஸ். இதை நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங்கை ரிலீஸ் பண்றது, அவரை வந்து ஆக்ஷன்ல போய் பிட் பண்றது, கிடைக்கலனா FVM யூஸ் பண்றது, திரும்ப டீமுக்குள்ள கொண்டு வரது, திரும்பவும் ரிலீஸ் பண்றது, இது ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை திரும்பவும் ஒன்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு, பண்ண போறாங்க. மணிந்தர் சிங்கை வந்து இதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ள ஹோல்டு பண்ண முடியாது. அண்ட் ஆக்ஷன்லயுமே அவருக்கு FVM யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறி தான். ஆக்ஷன் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ரீசெண்டா பெருசா எந்த ஒரு கபடி டோர்னமெண்ட்டும் ஆடுறது கிடையாது, PKL மட்டும் தான் ஆடுறாரு, ஃபார்ம் பெருசா டிப் ஆயிருக்கு இந்த மாதிரியான ரீசன்களால. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பர்தீப் நர்வால், பெங்களூரு புல்ஸ். இவரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பர்தீப் நர்வாலை ஏன் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா ஃபார்ம் கிடையாது, ஸ்டேட் டீம்ல கூட அவர் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரந்தீர் சிங் ஷெராவத் பெங்களூர் புல்ஸோட கோச்சா இருக்கிற வரைக்கும் அவர் ஆடுவார்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. பட் இப்போ கோச்சையே தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா பெங்களூர் புல்ஸ் பர்தீப்பை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஆட மாட்டாருன்னு கிடையாது, ஆடுவாரு. பட் எந்த டீம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி ஆக்ஷன்ல தான் பார்க்கணும். அமௌண்ட் இன்னும் அவருக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்ஷன்ல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கும். பட் அந்த 2000 ரைட் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு வெளியே போனார்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து டாப் 10 ரைடர்ஸ் ஆர் டாப் 15 ரைடர்ஸ் இன் PKL ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து ஆட்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எவ்வளவு பேட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய யங்ஸ்டர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த வீடியோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.